டோரா அவங்க அம்மாக்கு எப்பவும் உதவி செய்வாங்க பால் வியாபாரத்துல. ஆனா டோராக்கு ஒரு பழக்கம் இருந்தது. பகல் கனவு காண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட இருக்க கோழிகளும் மாடுகள் தர பாலை வச்சும் முட்டைகள்ல இருந்து நிறைய கோழிகள் வரும். அதை வச்சு பெரிய வீடு கட்டணுங்கிறது அவங்களுடைய ஆசை. ஆனா அந்த பகல் கனவா எப்பவுமே கண்டுகிட்டு இருப்பாங்க. தினமும் அவங்க தான் அவங்க அம்மாக்கு உதவியா பாலை கொண்டு போயிட்டு வாடிக்கையா குடுக்குறவங்களுக்கு குடுத்துட்டு வருவாங்க. அதன் மூலமா வர வருமானத்த வச்சு ஒரு பெரிய பங்களாவே கட்டிடணும் அப்படிங்கிறது தான் டோராவோட ஆசை. அதே மாதிரி தான் அன்னைக்கும் அவங்க பாலெல்லாம் எடுத்துக்கிட்டு, முட்டைகளும் எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. போற வழியில திடீர்னு அவங்களுடைய கனவு அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம கிட்ட இவ்ளோ முட்டைகள் இருக்கே! அதுலருந்து கோழிகள் வந்தா, அந்த கோழிகள் இத்தன முட்டை போட்டா, அதுக்கப்புறம் அதுலருந்து கோழி குஞ்சுகள் வரும். அப்படி நமக்கு பெரிய பண்ணையே வந்துரும்ல. அப்படின்னும், இந்த பால் பண்ணைய எப்படி பெருசாக்குறது அப்படின்னும் நெறைய கனவு கண்டுக்கிட்டே வந்தாங்க. இதுல அந்த பால் பாத்திரம் கீழ விழுந்து, இருந்த பால் மொத்தமும் கீழ விழுந்து வீணாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றது? கையில காசே இல்லாம வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வந்ததும் அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இந்த முறை அவங்க அம்மா கண்டிப்பாவே சொல்லிட்டாங்க. கனவு காண்றது தப்பில்ல. ஆனா அது நம்ம வாழ்க்கைய கெடுக்கக்கூடாது. இனிமே நீ என்ன நடக்குதோ அத பத்தி மட்டும் யோசி. அதற்காக உழைப்பு போடணும். பகல் கனவு காணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா. இது உண்மைதானே. நம்ம நடக்கிறத விட்டுட்டு, நம்ம கனவு கண்டுகிட்டு இருந்தோம்னா, அதனால சில சமயங்கள்ல நம்மளே அறியாம நம்ம சில தப்புகளையும் பண்ணிடுவோம். கனவு காண்றத விட்டுட்டு, நம்ம கனவு நோக்கிய பயணத்தையும், அதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கனவுங்கிறது நிஜமாவே மாறிடும். அதனால கனவு காண்றத விட்டுட்டு, வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத செயல்ல காட்டுறது தான் சரி.